ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மன்சூராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டைக்காயை வச்சு துவையல் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானல் அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து போட்டு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி உரித்து போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கழுவி அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இதோட கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். சுண்டைக்காவை இந்த மாதிரி தட்டிட்டு 2 தடவை அலசிட்டு அதே வானல்லையே நம்ம சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மன்சூராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை வேற ஒரு கிணத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து இது பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி எடுத்து வந்துருக்கிறதுல ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.